Dear plus one commerce students, good morning. Today in this session, we shall continue the 10th chapter Reserve Bank of India. 10th chapter Reserve Bank of India. Now we shall discuss 10.4 Bank Definition. Bank Definition. As I already told you, the word bank refers to commercial bank. பேங்க்னு சொன்னாலே அது கமர்ஷியல் பேங்கை தான் சொல்ல முடியும், குறிக்கும். வணிக வங்கி, வங்கி என்று சொன்னாலே அது வணிக வங்கியை குறிக்கும். அந்த வங்கிக்கான வரைவிலக்கணத்தை பார்க்க இருக்கிறோம். டெஃபினேஷன் ஃபார் பேங்க். According to Banking Regulation Act 1949, இதுக்குன்னு ஒரு சட்டம் இருக்குது, வங்கியை ஒழுங்காற்று சட்டம். வங்கிகளை கட்டுப்படுத்துவதற்காக, வங்கி நடைமுறைகளை மெயின்டைன் பண்ணுறதுக்காக ஒரு சட்டம் அரசாங்கம் ஏற்றி வச்சிருக்கு. Banking Regulation Act 1949. According to Banking Regulation Act 1949, banking means accepting for the purpose of lending, accepting for the purpose of lending or investment of deposits of money from the public, repayable on demand or otherwise, and withdrawable by check, draft, pay order or otherwise. This is an important definition for the bank. According to Banking Regulation Act 1949, banking means accepting for the purpose of lending or investment of deposits of money from the public, repayable on demand or otherwise, and withdrawable by check, draft, pay order or otherwise. 1949 ஆண்டில் இயற்றப்பட்ட வங்கிய ஒழுங்காற்று சட்டத்தின்படி முதலீடு செய்வதற்காகவோ கடன் வழங்குவதற்காகவோ கேட்டவுடன் அல்லது காசோலை, வரைவோலை அல்லது பணவிடை மற்றுமுள்ள முறைகளில் திரும்ப கொடுப்பதற்காகவோ பொதுமக்களிடமிருந்து வைப்புகளை பெற்றுக்கொள்ளும் செயல் வங்கியியல் எனப்படுகிறது. இந்த பணிகளை மேற்கொள்ளக்கூடிய நிறுவனம் வங்கி எனப்படுகிறது. 1949 ஆண்டு வங்கிய ஒழுங்காற்று சட்டத்தின்படி முதலீடு செய்வதற்கோ கடன் வழங்குவதற்கோ கேட்டவுடன் அல்லது காசோலை, வரைவோலை அல்லது பணவிடை மற்றும் உள்ள முறைகளில் திரும்ப கொடுப்பதற்கோ பொதுமக்களிடமிருந்து வைப்பு தொகையை பெற்றுக்கொள்ளும் செயல் வங்கியல் என்று சொல்லப்படுகிறது. அந்த பணிகளை செய்யக்கூடிய நிறுவனம் வங்கி என்று அழைக்கப்படுகிறது. இந்த டெஃபினேஷனை நீங்கள் படித்து வச்சிங்க. இது காமர்ஸ்லேயும் இருக்குது, அக்கௌண்ட்ஸ்லேயும் இருக்குது. டூ யூ நோவில் சில தகவல்கள் கொடுத்துருக்காங்க பாருங்கள். 14 banks were nationalized in India in the year 1969. இது 1 மார்க்கில் கேட்கலாம், படித்து வச்சுங்க. 14 banks were nationalized in India in the year 1969. 6 banks were subsequently nationalized in India in the year 1980. அதுக்கு பிறகு 6 வங்கிகளை தேசியமயமாக்கினாங்க 1980. NABARD Bank. NABARD stands for National Bank for Agriculture and Rural Development. National Bank for Agriculture and Rural Development. .05 Definition of Central Bank. முதல்ல டெஃபினேஷன் ஆஃப் பேங்க் பார்த்தோம். இப்போ பார்க்க இருக்கிறது டெஃபினேஷன் ஆஃப் சென்ட்ரல் பேங்க்.
A central bank being generally recognized as a bank which constitutes the apex of the monetary and banking structure of its country and which performs as best as it can in the national economic interest. டீகாக்ங்கிறவர் ஒரு வரைவிலக்கணம் கொடுக்குறாரு. ஒரு நாட்டோட பணம் மற்றும் வங்கி கட்டமைப்பின் உச்ச நிலையமாகவும் தேசிய பொருளாதார நலனுக்காகவும் சிறந்த முறையில் செயல்படும் வங்கி அந்த நாட்டின் மைய வங்கி ஆகும் அப்படின்னு டீகாக் சொல்கிறார். A central bank being generally recognized as a bank which constitutes the apex of the monetary and banking structure of the country and which performs as best as it can in the national economic interest. ஒரு நாட்டோட பணம் மற்றும் வங்கி கட்டமைப்பின் உச்ச நிலையமாகவும் தேசிய பொருளாதார நலனுக்காகவும் சிறந்த முறையில் செயல்படக்கூடிய அந்த நாட்டினுடைய தலைமையான வங்கியை உச்சபட்ச வங்கியை நாம் மைய வங்கின்னு சொல்கிறோம். He gave a list of 7 functions of central bank which are accepted by majority of economists. மைய வங்கியினுடைய பணிகளாக ஏழு பணிகளை பட்டியலிடுகிறார். இந்த பட்டியல் பொருளாதார நிபுணர்களால் அங்கீகரிக்கப்பட்டிருக்கிறது. இன்னொரு டெஃபினேஷன் ஆர்பிஐ ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா சென்ட்ரல் பேங்க் ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாவுக்கு கென்ட்டுங்கிறவர் ஒரு டெஃபினேஷன் கொடுக்குறார். கென்ட் it may be defined as an institution charged with the responsibility of managing the expansion and the contraction of the volume of money in the interest of general public welfare. என்ன சொல்கிறாரு? பொது நலன் கருதி மொத்த பணப்புழக்கத்தையும் எந்த ஒரு நிறுவனம் விரிவாக்குதல், கட்டுப்படுத்துதல் மற்றும் நெறிமுறைப்படுத்துதல் பொறுப்புகளை பெற்றிருக்கிறதோ அதுவே மைய வங்கி அப்படின்னு சொல்கிறார். A central bank is the bank in any country to which has been entrusted the duty of regulating the volume of currency and credit in the country. Bank of International Settlement. Another definition given for central bank by the Bank of International Settlement BIS. எந்த ஒரு நாட்டிலையும் அந்த நாட்டின் பணப்புழக்கம் மற்றும் கடன் அளவை கட்டுப்படுத்தும் கடமை எந்த வங்கியிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளதோ அதுவே மைய வங்கி ஆகும் அப்படின்னு பன்னாட்டு தீர்வு வங்கி, அதான் அந்த பேங்க் ஆஃப் இன்டர்நேஷ்னல் செட்டில்மெண்ட் கூறுகிறது. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், thank you.